ஜெபம் பண்ண கடவோம். தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனநேயமேவியே. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையினாலே உருவாக்கினவரே, இந்த கால வேளையில் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் தேவன் பாராட்டிய எண்ணிமுடியாத ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை. கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார்.
நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருள் செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களுக்கு போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
கர்த்தருடைய நாமம் முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 97வது வசனம் முதல் 104ஆம் வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனம் முதல். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை உன் சத்துருக்களிலும் அதிக நாணமுள்ளவனாக்கினீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும்
அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் நாணமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளிலும் இருக்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாஸ்தஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவியிருக்கிற ஆறுகளைப் போலவும் நதியோரங்களில் உள்ள திராட்சை தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர்கள் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் விந்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால் ஏய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட கடவான் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Amen.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது
தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தைகொஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 16ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிறு சுருக ஜெபம். போதித்து நல்வழிப்படுத்துகிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் திருமண்டலத்தின் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கல்வி பணியில் சிறப்பான சேவை செய்ய அருள் புரியும். எங்கள் திருச்சபையின் ஆசிரியர்கள் சிறந்த சிற்பிகளாக அநேகருடைய வாழ்க்கையை வடிவமைக்கவும் சீர்படுத்தவும் வேண்டிய ஞானத்தையும் பலனையும் அருளி செய்ய வேண்டும் என்று உலக மீட்பரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவரே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையாய் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி
இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 521 பாமாலை 342 பாடுவோம். கத்தர் என் பக்கமாயில் எனக்கு பயம் ஏன். கீதம் 521 பாமாலை 342 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த ஊழியங்களுக்கு ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொரு வாரமும் இது ஆராதனை வேளை இதே நேரத்தில் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த ஆராதனை வேளையை அதிக ஜெபத்தோடும் மிகுந்த பிரயாசத்தோடு கூட நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். உடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தினமும் மறவாமல் ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவான்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒரு சிறிய கிராமத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றோம். போதிய வசதிகள் கிடையாது. நமக்கு இது ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு சில உபகரணங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மிக்சர் ஆம்பிளிஃபயர் ஒன்று தேவைப்படுகிறது. அதே போல் ஒரு கார்ட்லெஸ் மைக் ஒன்று தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதை தாங்க நீங்கள் முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வந்த சென்னையை சார்ந்த திருமதி டாக்டர் கேர்லின் மனோகரன் இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியங்களை தாங்குகிற இந்த அருமையான குடும்பத்தினர், அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். விசேஷமாக அருமையாக அவர்கள் கொடுத்த மூத்த மகளுடைய குடும்பத்திற்காக சென்னையில் வசிக்கின்ற அருமையான சகோதரி திருமதி பமிலா ஜேம்ஸ், திரு ஜேம்ஸ் ராஜன், இந்த அருமையான தம்பதிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான மகள் திருமதி சஞ்சயனா கெர்சோம், திரு சுபாஷ் கெர்சோம் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஏட்ரியன் கேலப், சமாரா கேரல், இந்த அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக வருகிற 11ஆம் தேதி சமாரா கேரல் தன்னுடைய 4வது பிறந்தநாளை கொண்டாடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் தாமே அன்பு குட்டி பிள்ளையை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கருவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அருமையான அன்பு குழந்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அருமையான அவருடைய 2வது மகன் அமெரிக்க ஐக்கிய தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரி திருமதி எஸ்தர் பால், திரு பால் கருணாகரன், இந்த அருமையான தம்பதிகளுக்காய் ஆண்டவர் துதிக்கிறேன். இந்த வாரத்தில் தங்களுடைய 25வது திருமண ஆண்டு 25th வெட்டிங் ஆனிவர்சரியை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்து இந்த அருமையான தம்பதிகளை ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் எல்லா விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகள் சாமுவேலுக்காக ஜோயலுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாளையும் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலே நமக்கு ஆண்டோடைய அருள் செய்தியை கொடுக்கும்படியாக தூத்துக்குடியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டு வருகிற நம்முடைய ஊழியங்களை நேசிக்கிற நமக்கு ஜெபிக்கிற அன்புக்குரிய சகோதரர் எஸ் அருள் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர்கள் இப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய அருள் செய்தியை வழங்குவார்கள். கர்த்தர் தாமே உன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த டிவி நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் என்று வாழ்த்துகிறேன். வேத தியானத்திற்காக வேத புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குடும்பங்களை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராய்
அன்புள்ளவராய் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதை அழகாக்கப் போகிறார். இங்கு இந்த வார்த்தை பீலையாம் என்ற தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு சொல்லப்படுகிற வார்த்தைகள். வேத புத்தகத்திலே 2 பேருடைய கூடாரங்களை நான் பார்க்க போகிறோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் என்னும் ஒருவனுடைய கூடாரம் வருகிறது. 19வது அதிகாரத்தில் லோத் என்ற ஒருவனுடைய கூடாரம் வருகிறது. 2 பேரும் சகோதரர்கள். ஆனால் யாருடைய கூடாரத்தை ஆண்டவர் அழகாக்கினார்? ஆபிரகாமுடைய கூடாரம் எப்படி அழகாக்கப்பட்டது? ஆபிரகாமுடைய கூடாரம் அழகாக்கப்படுவதற்கு ஆபிரகாமிடத்தில் என்ன இருந்தது? எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுடனே எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். இதே வசனத்தை 19வது அதிகாரத்திலையும் நாம் வாசிக்கலாம். 2 பேருடைய கூடாரமும் 2 பேருடைய வாழ்வாதாரங்களும் ஒன்று போல் இருந்தது. ஆனால் லோத்துடைய கூடாரத்துக்குள் தேவ தூதர்கள் வந்தார்கள், ஆண்டவர் வரவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள் தேவன் வந்தார். எந்த வீட்டுக்குள் பரலோக தேவன், ஏகோவா தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் காலெடுத்து வைக்கிறாரோ அந்த வீடு இந்த பூமியிலே அழகுள்ளதாக இருக்கும். எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் ஆண்டவர் வருவதில்லை, ஆண்டவரால் வரவும் முடியாது. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள் வருவதற்கு ஆபிரகாமிடத்தில் உள்ள 5 தகுதிகளை நான் உங்கள் மத்தியிலே வேதத்திலிருந்து காண்பிக்க போகிறேன். நீங்களும் இந்த ஆபிரகாமை போல இந்த தகுதியை உடையவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுடைய இல்லத்துக்குள், உங்களுடைய கூடாரத்துக்குள் இந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் காலெடுத்து வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கூடாரத்தை இந்த பூமியிலே, உங்கள் ஊரிலே அவர் அழகுள்ளதாய் மாற்றுவார். முதல் தகுதி ஆபிரகாமிடத்தில் என்ன இருந்தது? தேவனையும் தேவ தூதர்களையும் ஆபிரகாம் பார்க்கும்போது அந்த வசனத்தை கவனியுங்கள். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராய் நின்றார்கள். முதல் தகுதி, ஆபிரகாமிடத்தில் மன தாழ்மை இருந்தது. மேட்டிமை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சங்கீதம் 138 வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 57 வாசிக்கிறோம், பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். தேவன் அங்கு நிற்கிறார். ஆபிரகாமுடைய இருதயம் தாழ்மை உள்ளதாய் இருந்தது. ஆபிரகாமுடைய இருதயம் நொறுங்கின இருதயமாக இருந்தது. ஆபிரகாமுடைய இருதயம் பணிந்த இருதயமாக இருந்தது. தூரத்திலிருந்து இதை பார்த்த தேவன் ஆபிரகாமுடைய வீட்டுக்குள் வருவதற்கு அவர் காலெடுத்து வைக்கிறார். உங்களுடைய கூடாரத்தில் என்ன பொருள் இருக்கலாம், என்ன வேலை இருக்கலாம், என்ன மனிதர்கள் உங்கள் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ள என்னைக்கு இந்த பரலோக தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாரோ
உங்கள் வீடு ஆண்டவர் அழகாய் மாற்ற ஆரம்பிப்பார். முதல் தகுதி தாழ்மை. தேவனுக்கு முன்பாக நொறுங்கின இருதயம், தேவனுக்கு முன்பாக பணிந்த இருதயம் உங்களுக்குள் இருக்கட்டும். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய வீட்டுக்குள் ஆண்டவர் வருவதற்கு ஆபிரகாமிடத்தில் என்ன தகுதி இருந்தது? தேவனையும் தேவ தூதர்களையும் பார்த்தவுடனே ஒரே வசனம்தான் போட்டிருக்கு 18வது அதிகாரத்திலையும் 19வது அதிகாரத்திலையும். ஆமாம், லோத்து போனார் என்று வாசிக்கிறோம், ஆனால் ஆபிரகாம் ஓடினார் என்று வாசிக்கிறோம். ஓடுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால், தேவன் மேல், தேவனுடைய காரியங்கள் மேல் வாஞ்சை உள்ள ஆபிரகாம், வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, தவனம் உள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன். ஆண்டவர் மேல், ஜெபத்தின் மேல், ஆலயத்தின் மேல், வாக்கு தத்தத்தின் மேல் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குமானால், உங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமானால், உங்களுடைய குடும்பத்துக்குள் இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களை தேடி உங்களுடைய குடும்பங்களை அழகாக்குவதற்கு அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார். மூன்றாவது, ஆபிரகாமிடத்தில் என்ன தகுதி இருந்தது? லோத் தேவதூதர்களை பார்க்கும்போது அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரையும் தேவதூதரையும் பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே. ஆனால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் குடும்பத்துக்கு தெரியுமா? இந்த கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? இந்த கிருபையை பற்றி உங்களுக்கு அறிவு இருக்குதா? இந்த கிருபை அவ்வளவு விலையேற பெற்றது, அவ்வளவு கனம் உள்ளது, அவ்வளவு மேன்மையானது. ஆபிரகாம் உடைய கூடாரத்தை ஆண்டவர் அழகாய் மாற்றுவதற்கு தேவனிடத்தில் இந்த ஆபிரகாம் கிருபையை பெற்றவனாயிருந்தான். நாலாவது, ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் என்ன தகுதியை பார்த்தார்? 18வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? தேவனுடைய ரகசிய செயல் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்குள் இருந்தது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? சங்கீதம் 25:14 தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருந்தது. உங்களுக்கு தேவனுடைய ரகசியம் உங்களுக்குள் உண்டா? உங்களுடைய கூடாரத்துக்குள் உண்டா? உங்களுடைய பிள்ளைகளுக்குள் உண்டா? யோபு 29வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவருடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது. நாலாவது தகுதி. ஐந்தாவது, ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் என்ன தகுதியை கண்டார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே இவ்வளவு பெரிய தேவனை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட வல்லமையான தேவனுக்கு முன்பாக இந்த ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாயிருந்தான். இந்த ஆபிரகாம் வேண்டுதல் செய்கிறவனாயிருந்தான். இந்த ஆபிரகாம் மன்றாடுகிறவனாயிருந்தான். உங்கள் வீட்டிலே எவ்வளவு கொடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும், சூழ்நிலைகள் இருந்தாலும், நீங்கள் உங்கள் வீட்டிலே முழங்கால் படியிட்டு இயேசுவே 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 என்று உங்களுக்கு கூப்பிட தெரியுமானால், இயேசுவினிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்ல தெரியுமானால், எல்லாவற்றையும் இயேசுவினிடத்தில் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த வலிமை உங்களுக்கு இருக்குமானால், உங்கள் கூடாரத்துக்குள் இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், இந்த எல்ஷடாய் ஆண்டவர் கடந்து வருவார். கடந்து வருவார். உங்கள் கூடாரத்தில் குழப்பங்களும், உங்கள் கூடாரத்தில் சண்டைகளும், உங்கள் கூடாரத்தில் மரண ஓலங்களும் கேட்கப்படலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கூடாரத்துக்குள் நான் பாடலின் சத்தத்தை, ஜெப சத்தத்தை, சமாதானத்தின் சத்தத்தை இன்று நான் தொனிக்க பண்ணுவேன். இன்று நான் தொனிக்க பண்ணுவேன். ஆபிரகாமுடைய கூடாரத்தை நான் அழகாய் மாற்றியது போல உன்னுடைய கூடாரத்தை, உன்னுடைய பிள்ளைகளை நான் அழகாய் மாற்றப் போகிறேன் என்று. என்ன அழகை
ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அழகாய் மாறுவதற்குண்டான தகுதிகளை நாம் பார்த்தோம். என்ன அழகை ஆண்டவர் பார்த்தார்? குடும்பம், வீடு, திருச்சபை நன்றாய் இருப்பதற்கும் அழகாய் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்பொழுது இந்த தேவாலயம் நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த தேவாலயத்தில் பண்டிகை வருமானால், இந்த தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் வருமானால், ஈஸ்டர் வருமானால் இந்த தேவாலயம் ரொம்ப அழகுள்ளதாய் மாறிடும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கலாம், வேலை இருக்குது பிரதர், துட்டு இருக்குது பிரதர், சொந்த வீடு இருக்குது பிரதர் சொல்லி, ஆனால் நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் நன்றாய் ஆக்குகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அழகுள்ளதாகவும் மாற்ற விரும்புகிறார். என்ன அழகாய் மாற்றினார்? இந்த வேத புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் யார் என்று தெரியாமல் புறப்பட்ட ஆபிரகாம் உடைய வாழ்க்கை 20வது அதிகாரத்தம் 7வது வசனம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் நன்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான். ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? தன்னைத்தான் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் தீர்க்கதரிசி என்று. உங்கள் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரா? சொப்பனம் பார்க்கிற அந்த கண்களை உங்கள் குடும்பம் பெற்றிருக்கிறதா? ஆண்டவருடைய குரலை கேட்கிற காதுகளாய் உங்கள் காதுகளாய் இருக்கிறதா? அதுவே உங்கள் குடும்பம் அழகாய் இருப்பதற்கு என்பதற்கு அடையாளம். 2வது ஆபிரகாமுடைய கூடாரத்தில் என்ன அழகை ஆண்டவர் தந்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனிடத்தில் இருந்து ஒரு நபர், ஒரு மனிதர், ஒரு ஊழியர் சாட்சி பெற முடியாது. ஆண்டவர் யோவான் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது என்று. தேவன் யார்? யோபு யார்? இயேசு கூட இருந்த பேதுருவை குறித்து ஆண்டவர் சாத்தானிடத்தில் சாட்சி சொல்ல முடியவில்லை. ஆனால் யோபுவை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமான பூமியில இவனை போல் ஒருவனும் இல்லை. ஆதியாமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து இந்த பரலோகத்தின் தேவன் சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். நம்மை குறித்து நிறைய பெரிய மனிதர்கள் சாட்சி கொடுப்பார்கள். நம்மளை குறித்து உறவுகள் சாட்சி கொடுக்கும். அந்த சாட்சி 1 மாதமோ 5 மாதமோ சில வருடங்களோ இருக்கும். ஆனால் நம்மளை குறித்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார் என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் அழகான கூடாரமாய் மாறும். 3வது ஆபிரகாமுடைய கூடாரத்தில் என்ன அழகு இருந்தது? எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் நடக்க போற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பலியாய் ஒப்பு கொடுத்ததை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் செய்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க போகிற ஒரு சம்பவத்துக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில் அடையாளமாய் மாறினான். ஏசாயா புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இப்படியாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று. நாம் கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் எல்லா வீடுகளிலும் ஸ்டார் போட்டு நாம் அலங்கரிக்கிறோம். அந்த நட்சத்திரத்துக்கு அர்த்தம் என்னவென்றால், நீ ஒரு அடையாளம், உன் குடும்பம் ஒரு அடையாளம் என்று அர்த்தம். இந்த நட்சத்திரம்தான் பாருங்கள், மேய்ப்பர்களுக்கு, ஞானிகளுக்கு இயேசு பிறந்த இடத்தை
வழிகாட்டுதலாய் சென்றது. கர்த்தர் இந்த பூமியிலே நம்முடைய தெருக்களிலே நம்முடைய சொந்த பந்தங்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அடையாளமாக்குவார் என்றால் அதுவே நம்முடைய கூடாரத்தில் ஆண்டவர் தரும் அழகாயிருக்கிறது. நாலாவது, ஆபிரகாம் கூடாரத்தை ஆண்டவர் எப்படி அழகாக்கினார்? லூக்கா புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே 25வது வசனம் முதல் நம்ம வாசிப்போம் என்றால், பரலோகத்தில் 3 வானங்கள் இருக்கின்றது. இந்த வானத்துக்கு மேலே 3 வானங்கள் இருக்கிறது. அந்த 3 வானங்களில் முதலாவது வானத்துக்கு பேர் பாரடைஸ், இளைப்பாறுதல் ஸ்தலம். இளைப்பாறுதல் ஸ்தலம். இந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு கர்த்தர் ஆபிரகாமுடைய பெயரை கொடுத்தார். அது ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. பரலோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவதூதர்களுக்கு கூட பங்கெடுப்பதற்கு, தேவதூதர்கள் கூட உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ வந்து வலது பக்கத்தில் ஒருவரும் இடது பக்கத்தில் ஒருவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஏன் காரியம் அல்லவென்று சொல்லி. இப்படிப்பட்ட மேன்மையான மகிமையான பரலோகத்துக்கு, பரலோகத்தினுடைய ஒரு பகுதிக்கு ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை இட்டார். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் இப்படி ஏதாவது ஒரு அழகு வருமா? அழகு வருமானால் நம்முடைய கூடாரமே அழகுள்ளதாய் மாறப்படும். 5வது, இந்த ஆபிரகாம் கூடாரத்தை ஆண்டவர் எப்படி அழகாக்கினார்? ஆபிரகாமை 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் கூப்பிடும் போது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். ஆபிரகாமே, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் எப்படி பெருமைப்படுத்தினார்? பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த வேத புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறார்கள். ஏனோக்கு இருந்திருக்கிறார், நோவா இருந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி பெருமைப்படுத்தினார்கள் தெரியுமா? இந்த உலகம் முடியும் வரை எந்த மனிதன் கடவுள் பிதாவாகிய தேவனை கூப்பிட வேண்டுமென்றால், பிதாவினிடத்தில் பேச வேண்டுமென்றால், முதலாவது அவர்கள் சொல்லி கூப்பிடுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே. ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை அழகுள்ளதாய் மாற்றினார். 3 தலைமுறை அல்ல, 4 தலைமுறை அல்ல, 30 தலைமுறை அல்ல. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நம்முடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் சீயோனை நோக்கி இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் என்று தாவீது சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அதிசயம் என்று பாருங்கள். இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை யாராவது கூப்பிட வேண்டுமென்றால் முதலாவது தாவீதின் தேவனே என்று கூப்பிட முடியாது, ஈசாக்கின் தேவனே என்று கூப்பிட முடியாது, ஆபிரகாமின் தேவனே என்று கூப்பிட்டு விட்டுதான் மற்ற பெயரை கூப்பிட விட முடியும். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள் இந்த நாளிலே பிரிந்து போய் கட்டப்படாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் கூடாரத்தை நான் அழகுள்ளதாய் மாற்றினது போல உன்னுடைய கூடாரத்தை, உங்களுடைய கூடாரத்தை இயேசு இன்று அழகாய் மாற்றப் போகிறார். இயேசு இன்று அதை அழகுள்ளதாய் மாற்றப் போகிறார். என்ன அழகு! முதலாவது உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி, தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி உங்கள் குடும்பத்துக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். 2வது என்ன அழகு! ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல போகிறார். உலகம் உங்களை இகழ்ந்தாலும், உலகம் உங்களை நிந்தித்தாலும், உலகம் உங்களை வெறுத்தாலும் பயப்படாதிருங்கள். பரலோகத்தின் தேவன் உங்கள் குடும்பங்களை குறித்து
ஆபிரகாமை குறித்து மோரியா மலையில் சாட்சி கூட்டது போல உங்களுடைய குடும்பங்களை குறித்து கர்த்தர் சாட்சியிட போகிறார். மூன்றாவது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கட்டளையிட்டார். உங்களையும் உங்கள் தெருக்களிலே, உங்கள் ஊரிலே ஒரு நட்சத்திரங்களை போல ஆண்டவர் மாற்றப் போகிறார். தானியேலை ராஜ்யங்களுக்கு நட்சத்திரங்களாய் மாற்றினது போல, பவுலை அநேக திருச்சபைகளுக்கு நட்சத்திரங்களாய் மாற்றியது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நட்சத்திரங்களைப் போல அடையாளமாக்க போகிறார். நாலாவது, பரலோகத்தில் கண்டிப்பாய் நிச்சயமாய் நீங்கள் செல்லும்படி, உங்கள் குடும்பம் பரலோகத்துக்கு வரும்படி கர்த்தர் ஒரு அழகை உங்களுக்கு கட்டளை போகிறார். ஐந்தாவது, உங்கள் பெயரை 3 தலைமுறை அல்ல, 5 தலைமுறை அல்ல, 10 தலைமுறை அல்ல, இந்த உலகம் முடியும் மட்டுமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வம்சங்களையும் கர்த்தர் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தாயாரே, சகோதரனே, சகோதரியே, கண்களை மூடி சற்று நேரம் ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யாக்கோபுடைய கூடாரங்களை, இஸ்ரவேல் கூடாரங்களை அழகாக்கியது போல ஆண்டவரே, ஏசப்பா, எந்தெந்த கூடாரங்கள் அலங்கோலமாய் ஆண்டவரே பிரிந்து கிடக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவரே சஞ்சலத்தோடு புலப்பங்களோடு இருக்கிறது ஆண்டவரே, இயேசுவே, நீர் இந்த வேளையிலே அந்த கூடாரத்துக்குள் வருவீராக. ஆபிரகாம் கூடாரத்தை நீர் அழகாய் மாற்றியது போல அந்த கூடாரத்தை நீர் அழகாய் மாற்றுவீராக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் கடந்து வருவதாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகள், சமாதான கேட்டின் ஆவிகள், துஷ்ட ஆவிகள் விலகி சமாதானத்தின் தேவன் குடும்பங்களுக்குள் நீர் நுழைகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கிருபை இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடாரத்துக்குள் நுழைவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடாரத்தை தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடாரத்தை நீர் அழகுள்ளதாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஒரு நட்சத்திரத்தை போல ஆண்டவரே, அழகுள்ளதாய் மாற்றுவீராக. சுகம் கடந்து வருவதாக ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக ஆண்டவரே, உம்முடைய பாதங்கள் கூடாரத்துக்குள் கடந்து வருவதாக ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர், இந்த ஊரை விட்டு நான் போயிடலான்னு நினைக்கிறேன், இந்த வீட்டை வித்துட்டு வேற எங்கிட்டாவது போயிடலான்னு சொல்லி நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அதே வெட்கப்பட்ட தேசத்தில் இந்த இயேசு கிறிஸ்து, இந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அதே ஊரில் அதே தெருவில் இந்த கூடாரத்தை நீர் அழகுள்ளதாய் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காலடிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அழகுள்ளதாய் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே, என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனம் அவருடைய குடும்பங்களில் வாழ்க்கையில பலிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு நாங்கள் தருகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 373 பாடவும். பூமியின் குடிகளே நீ தாமதம் இல்லாத இயேசு. கிறிஸ்தவ கீர்த்தனை 373 பாடவும்.
தாமதமில்லாது இயேசு சாமியின் நாமமதிலே மகிழுவே. ஓமனதி அந்த பாரமே மனுடரான நம்மை உருக்கமாய் தங்கருணை பெருக்கமாய் வீட்டாரனங்குருக்கமாய் எல்லாருக்கும் நெருக்கமாய் ஊக்கமாய் நின்று பூமியின் குடிகளே தாமதமில்லாது சாமியின் நாமமதிலே மகிழுவே. தந்தையா தமது நேசமைந்தனை பாதகற்காக தாத்துமானே பந்தமார விந்தையாகவே இந்த நேசமான பூலோகந்தனை மீட்ட நேசத்தை சிந்தையில் நினைந்து முழு நன்றியாகவே சந்ததமுமே தோதிப்பதந்தமான வேலை எல்லோ தாசரே இயேசுநாத நேசரே எருசலேம் வாசரே கத்தகுல்லாம் ராசரே ஆசாரி மாறே பூமியின் குடிகளே தாமதமில்லாது இயேசு சாமியின் நாமமதிலே மகிழுவே. கர்த்தனார் ஒருவரே நம் நித்திய பரமன் என்ற சத்தியத்தை எத்தினமும் உற்றுணருவே. அத்தனர் படைப்புகளை புத்தியற்று தெய்வமென சொற்றவரை விக்கிரக பத்திய கல்வி இத்தரையில் நாங்கள் அல்ல உத்தவரன் எங்களை கண்ணோக்கினார் எங்கள் பாவம் போக்கினார் சகல துன்பம் நீக்கினார் தமது மந்தையாக்கினார் தூக்கினார் என்று பூமியின் குடிகளே தாமதமில்லாது இயேசு சாமியின் நாமமதிலே மகிழுவே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் கூடாரத்தை அழகுள்ள கூடாரமாக நீர் மாற்றினீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஒரு அழகை பெற்றுக்கொண்டவனாக ஆண்டவரே, என் ஆண்டவரை உன்னதமான சாட்சியை பெற்றுக்கொண்ட ஒரு கூடாரமாக ஆண்டவருடைய சந்ததி ஆண்டவரே பெயர் பெறும் அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சந்ததியாக ஒரு கூடாரமாக ஆபிரகாமின் கூடாரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று இருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய கூடாரங்களையும் நீர் அழகுபடுத்துகிறவர், ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இவருடைய பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு வல்ல ஆண்டவராக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே தங்களுடைய கூடாரங்களில் இருந்து இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ என்னுடைய கூடாரத்தில் இந்த காரியங்கள் குறைவுபட்டு இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த தேவைகள் இருக்கிறது சொல்லி என்னென்ன காரியத்திற்காக உமது பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய எல்லைகளிலே இவருடைய கூடாரங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசனை எப்பொழுது இந்த இடத்துல எப்பொழுது நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை என்று சொல்லி கலங்குகின்ற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே, உமது பிள்ளைகளுக்கு தயவா இறங்குவீராக சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளை வளர்ந்து இன்னும் நல்ல வயது வந்த பிறகும் கூட என் குழந்தை இன்னும் சரியாக பேச முடியவில்லையே, சரியாக நடக்க முடியவில்லையே, ஏற்ற வளர்ச்சியில்லைன்னு சொல்லி கலங்கத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டவர் ஜெபத்தில்
ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கி ஒரு பூரண வளர்ச்சியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வேலைக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக எத்தனையோ பிள்ளைகள் விரும்பி பிரயாசப்பட்டு கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்க. அயல் நாடுகளில் சென்று வேலை தேடிக்கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூர தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக சுவாமி. ஒரு அற்புதம் செய்யும்படியை ஜெபிக்கிறோம். உமது பிள்ளையுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உமது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைத்தப்பா. நல்ல வேலைகள் கிடைத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சிகளாக ஜீவிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்திற்கு காத்திருக்கிற ஆண்டவரே அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரப்பா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த திருமண காரியங்களை கட்டளையிடுவீராக. ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக இந்த திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ வரன்கள் வந்த பொழுதும் கூட சுவாமி ஆண்டவரே சில நாட்கள் கழித்து ஆண்டவரே அது தடைபட்டு போன நிமித்தமாக அநேக பெற்றோர்கள் வேதனையோடு கூட அப்பா துக்கத்தோடு கூட உமை நோக்கி மன்றாடி கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டு சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயது அதிகமாய் கொண்டே செல்லுன்னு சொல்லி வேதனையோடு கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்க. தயவா இறங்குவீராக. புது பிள்ளைகளுடைய மன பாரங்கள் எல்லாம் நீர் அகற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பா என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதே சுவாமி. உம்மை என்று யார் எங்களுடைய பிள்ளைகளை ஆதரிக்க முடியும்? யார் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு? உம்மை அன்றி சுவாமி. தயவா இரக்கம் செய்வீராக. அவருடைய எல்லா விதமான மன பாரங்களை அகற்றி போட்டு ஆண்டவரை சீக்கிரத்திலே அவளுக்கு நல்ல வாழ்வு கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணமாயும் இன்னும் குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி கலகத்தோடு கூட கண்ணீரோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமது பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. பண்டிகை நாட்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது அண்ணாள் மாத்திரம் துக்கத்தோடு உடைய சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றி விட்டாளப்பா. அவருடைய கண்ணீரை பார்த்த தேவன் அவளுக்கு இறங்கி ஒரு குழந்தையை அருளி செய்தே சுவாமி. இஸ்ரவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தீரப்பா. அதே போலப்பா இப்பொழுது கண்ணீரோடு உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. செய்வீராக. கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீரே உமது பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை பூரணப்படுத்தி ஏற்றவள் சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அநேக பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பயத்தோடு கூட இருந்திருக்கிறோம். அந்த பயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாறுவதாக அப்படி வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயோதிபர் நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வயதான காலத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் தனிமை உணர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இந்த பிள்ளைகளை மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் உமது பிள்ளைகளை கைவிடாதபடி காத்துக்கொள்வீராக. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் சொன்ன ஆண்டவர் ஐயா. நீர் உமது பிள்ளைகளை ஏந்து சுமந்து தாங்கி தப்புவித்து ஆதரித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக பெற்றோர்களுக்கு ஆண்டு உலக பிரகாரமாக உதவி செய்வதற்கு பிள்ளைகள் அருகாமையில் இல்லை சுவாமி. ஆண்டு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையப்பா. தயவாய் இரக்கம் செய்வீராக. முடிவு மட்டும் நேர்வழி காத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வின் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை ஏற்படுகிற எல்லா ஆண்டவர் சுகவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரணமான சுகம் உண்டாகட்டும். மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரை இந்த மருத்துவமனையிலிருந்து இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அநேக குடும்பங்களில் பிரிவினைகள், இந்த பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஐயா. கசப்புகள் மாறட்டும், சமாதானம் பெருகட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஆண்டவரே ஒரு குடும்பமாக பரலோக சந்தோஷம் இந்த குடும்பத்தில் நிலை பெற்றிருக்கும்படி பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொழில்கள், வியாபாரங்கள், அரசு பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்காக, விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை இனி என்னென்ன வேலைகள் எங்களுடைய பிள்ளைகள் செய்கிறார்களோ, அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய ஆண்டவரே தொழிலுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. அடிக்கடி ஆண்டவரே உமக்கு நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த நன்மைகள் வராதபடி நான் சோர்ந்து போன நிலைமை அப்பா. இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலை செய்து விடலாமா என்று சொல்லி எண்ணுகிற சூழ்நிலை அப்பா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் நேர்வழியாய் நடத்துகிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தி ஒரு ஆசீர்வாதங்களை காணும்படி எனக்கு கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. யாபேசை ஆசீர்வதித்து அவன் எல்லைகளை விசாரமாக்கின அதே ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய எல்லைகளை விசாரமாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் நோக்கி கண்ணீரோடு கூட தங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் அடையாளங்கள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த உதவி செய்த சென்னை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முதுமகள் சுவாமி திருமதி டாக்டர் கேர்லின் மனோகரன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நேசிக்கிற அருமையான சகோதரி அப்பா. ஆண்டவர் தாமே உமது மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வுகளுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பா என்று சொன்னிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி பாக்கியத்தை கொடுத்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான மூத்த மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு சகோதரி பமிலா ஜேம்ஸுக்காக, திரு ஜேம்ஸ் ராஜனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான பிள்ளையுடைய குடும்ப வாழ்வில் கர்த்தர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்வீராக. இதை கொடுத்த அருமையான மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான சகோதரி திருமதி சஞ்சனா கெர்சம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய கணவர் திரு சுபாஷ் கெர்சமுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான மகனுக்காக ஏட்ரியன் கேலப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான முது பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக 4வது பிறந்தநாளை கொண்டாடுகிற அருமையான முது பிள்ளை சமாரா கேரலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தை, பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கர்த்தர் கட்டளையிட்டு வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கின்ற அருமையான சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி எஸ்தர் பால், திரு பால் கருணாகரனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தன்னுடைய 25வது திருமண ஆண்டை காணும்படியாக தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய வருஷம் அவருடைய குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கிற ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்வீராக. நல்ல சுகத்தை, பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிறவர், உடைய பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழுகிறன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த நெய்யான பாதையின் வழியாக அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, சாமுவேலுக்காக, ஜோயலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவ கிருபையும் தேவ பிரசனம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல வகையிலே இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, தாங்குகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொருவரும் கிருபை நிரப்புவீராக. தொடர்ந்து வரும் நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களை காணப்பட கிருபைதார். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மை ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதான, சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
நிறைவு கீதமாக கீதம் 690 பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா. கீதம் 690 பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. அனைத்தும் காத்தவா உலகனைத்தும் படைத்தவா, அனைத்தும் காத்தவா உலகனைத்தும் படைத்தவா, இணையில்லா பிதாவும் அக்கு மங்களம் சதா, இணையில்லா பிதாவும் அக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. ஏசுநாயகா எம் நேசநாயகா, ஏசுநாயகா எம் நேசநாயகா, மாசில்லாத சுதனுமக்கு மங்களம் சதா, மாசில்லாத சுதனுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. ஞானவாரியே திருவானமாரியே, ஞானவாரியே திருவானமாரியே, ஆனந்த சுதாவே உமக்கு மங்களம் சதா, ஆனந்த சுதாவே உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. பரிசுத்த பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உடைய பிரசன்னத்தில் நிறைத்து உது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களை காணப்பட கிருபைதாரும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.